Good morning students, I am MRK. Today class 11th chapter 6 analytical geometry exercise 6.4 13th sum. For what values of k does the equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு represent two straight lines சொல்லி pair of straight lines சொல்லியிருக்கு. அப்போ நம்ம given equation எடுத்து pair of straight lineோட ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணோம்னா என்னுடைய ஆன்சரை வந்து எடுத்துடலாம் அப்படின்றதான் நம்முடைய எய்ம் இப்போதைக்கு. ஓகே, டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டும் எடுக்கலாம் கண்டிஷன், அல்லது ஓல்டு மெத்தடு படி என்ன ஏஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் பிஜி ஸ்கொயர் ப்ளஸ் சிஹெச் ஸ்கொயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் என்ன செஞ்சலாம் எடுக்கலாம். உன்னுடைய பெரிய முதல்ல நான் வந்து இதில் ஜென்ரல் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி, அதாவது 2hxy நடுவில் ப்ளஸ்ஸு பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0. ரைட், ஓகே, குட். இப்போ கம்பேர் பண்ணையில் ஏ ஈக்குவல் டு என்னடா தம்பி வருது, 12 வருது. 2h ஈக்குவல் டு என்ன வருது, 2k வருது. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹச் ஈக்குவல் என்ன வந்துருச்சுடா தம்பி, கேன்னு வந்துடும். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரைட்டு, அடுத்து பி ஈக்குவல் டு 2, அடுத்து 2f ஈக்குவல் டு 2g ஈக்குவல் டு 2g ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது 11. அப்போ g ஈக்குவல் டு 11/2. இந்த மாதிரி வரையலாம் கொஞ்சம் ஃப்ராக்ஷன் வரையலாம் சிரமமாக தெரியும், பார்த்து செஞ்சுக்கேன். 2f ஈக்குவல் டு -5. அப்போ எஃப் ஈக்குவல் டு -5/2. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு என்ன தம்பி இருக்குது, 2. ஓகே, ரைட், கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கேன். கண்டிஷன், இந்த ரெப்ரசன்ட் பண்ணுற கண்டிஷன் வந்து டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஏ பி சி எஃப் ஜி ஹச் எஃப் ஜி ஹச். அப்போ ஏக்கு என்ன இருக்குது, 12. அடுத்து எஃப்க்கு என்ன இருக்குது, ஏபிசிக்கு என்ன இருக்குது போட்டுருவோமா. ஏக்கு என்ன இருக்குது, பிக்கு என்ன இருக்குது, சிக்கு என்ன இருக்குது, எழுதியாச்சு. சரியா, எழுதின பரட்டி கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். எதுக்கு இந்த இதுக்கு வரணும். இங்கே எஃப்க்கு என்ன இருக்குதுன்னு பாரு. எஃப்க்கு வந்து -5/2, இதுக்கு கீழேயும் -5/2. சரியா, எதுக்கு கீழே அதுக்கு நேரம் எஃப். இதுவும் என்னது இது எஃப்ஜி ஹச்ரா தம்பி, தப்பாளிட்ட பற்றியா, கவனமாக எழுதணும். இந்த இடம் வந்து ஹச், எஃப்ஜி ஹச் மறந்துடாத. அந்த நானே பற்றி நான் கவனிக்கிறேன் பற்றியா, அதான் கேர்ஃபுல்லாக எழுதணும். அதை எழுதுனா தப்பை நம்மளே கண்டுபிடிக்க தெரியணும், அதையும் பார்த்துக்கோ. கண்டுபிடிக்கக்கூடிய தைரியம் இருந்தால் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி சென்டாண்டாக வாங்கலாம். நம்மளே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும், எழுதுனதை சரி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா, ஹச்சுக்கு என்ன இருக்குது, கே இருக்குது. ரைட்டு, இங்கேயும் கே. எஃப்க்கு என்ன இருக்குது, -5/2. சரிங்களா, ஜிக்கு என்ன இருக்குது, 11/2. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஜிக்கு 11/2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ ஓப்பன் பண்ணுவோமா. 12 வச்சுக்க. ஓப்பன், 2 2s are 4, மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு -25/4. குட். அடுத்து -k. குட். அடுத்து என்ன வந்துடும், 2k ப்ளஸ்ஸு 55/4. குட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 11/2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன வந்துடும், -5k டிவைடட் பை 2 -22/2. குட், ஈக்குவல் டு 0. இதிலேருந்து நான் கணக்கு பொறுமையாக எடுத்துகிட்டு வர போகிறேன், நிதானமாக செஞ்சுக்கான். ரைட், பார்த்து கேர்ஃபுல்லாக செய்ய. கே கண்டுபிடிக்கணும், சொல்லியிருக்க வேல்யூ. ரைட், இப்போ வந்து 4 கிராஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும், 12 × 4 4s are 16 -25/4. நெக்ஸ்ட்டு -k, 4 மல்டிப்ளை பண்ணிக்க, 8k ப்ளஸ் 55/4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 11/2. ஓகேயா, 11/2, அது 11/2. இங்கே காமனாக எடுத்து எழுதிடலாம்ல, என்ன எழுதிடலாம், -5k என்னடா திருப்பி வருது, -22 ஹோல் டிவைடட் பை என்னது 2. ரைட், அதை க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ இங்கே என்ன வரும், 12 × -9/4. குட். அடுத்து -k × இது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ 8k ப்ளஸ் 55/4. இதில் என்ன செய்யலாம், 2 2s are 4 மல்டிப்ளை பண்ணிடலாம்ல, ப்ளஸ் 11 × -5k -22/4. இப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்க தம்பி, மறந்துடாத. ஈக்குவல் டு 0. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஃபுல்லாக போயிடும்.
சரிங்களா? 4 ஃபுல்லாக போயிடும், அல்லது 4 அங்கிட்டு கொண்டு எல்சிஎம் எடுத்து எடுத்துக்க. இது 108 மைனஸ் 108 மைனஸ் 8k ஸ்கொயர் மைனஸ் 55k மைனஸ் 55k ரைட்டா, மைனஸ் 22 into 11 1:1:1:1:1:1 என்ன வருது, 242 242 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து என்ன ஆகுதுப்பா, மைனஸ் 8k ஸ்கொயர் மைனஸ் 5 10 110k. நெக்ஸ்ட்டு 108 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வந்துருச்சு, 30 50 350 மைனஸ் 350 ஈக்குவல் டு 0. இதை வந்து மைனஸ், அதாவது டிவைடட் பை மைனஸ் 2ன்னு போட்டோம்னா 4 2s are 8 k ஸ்கொயர் மைனஸ், அது ப்ளஸ் ஆயிரும், 5 2s are 10 5 2s are 10 k மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1 2 is 2 7 2s are 14 5 2s are 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்து ஃபேக்டரைஸ்க்குள்ள ஆன்சரு எடுத்துகிட்டு தான் கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? கவனமாக பார்த்து நிதானமாக எடுத்துக்கோ. ஒரு ரஃப் ஒர்க்கில் செஞ்சு பாரு. சரிங்களா சொல்கிறது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நிதானமாக செஞ்சுக்குங்க, சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. கேக்கு வேல்யூ வந்து 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி அதிலேருந்து ஆன்சரை எடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ வந்து கே ப்ளஸ் 5 ஒரு ஆன்சர் வருது, நான் செஞ்சு பார்த்துட்டேன். அதே மாதிரி 4k மைனஸ் 35 வருது, சாரி ப்ளஸ் 35 வருது. அப்போ எடுக்கையில் k ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னா k ஈக்குவல் டு மைனஸ் 5 அப்படின்றது ஒரு ஆன்சர் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஆன்சர் வந்து அந்த சைடு கொண்டு போனால் 4k ஈக்குவல் டு மைனஸ் 35. அப்போ k ஈக்குவல் டு எழுதுனோம்னா மைனஸ் 35 பை என்னடா தம்பி இருக்குது 4 அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஆன்சர். அப்போ கேக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக செய்ய. இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். ஓகே, எல்லாமே இந்த கண்டிஷன் வச்சாண்டா செய்ய வேண்டியிருக்கும் தம்பி, அதனால் கொஞ்சம் கவனமாக செய்ய. ஓகே, தேங்க்யூ.